கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். அது என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ரீசண்டாக வெளிப்படுத்தின ஒரு விஷயம். அது பார்த்திங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹவுசஸில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க. நிறைய மெஜாரிட்டி பீப்புள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கள் போட மாட்டாங்க, ஒரு சில கம்யூனிட்டிஸ் போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவன். சரிங்களா, ஹிந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவன். இப்போ ஹிந்து குடும்பம் அப்படின்னாலே அந்த கோலம் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி கோலமாவை வச்சு கோலம் போடுறது, இல்லை கோலை கட்டியில் கோலம் போடுறது. எனக்கு சின்னதுலேருந்தே அது கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் அ ஹேபிட் என்னென்னா, இந்த கிச்சனில் கோலம் போடுறது. சரிங்களா, கிச்சன் அந்த கோலக்கட்டி வச்சுருப்பேன். இந்த கோலக்கட்டியில் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு இந்த கிச்சன் அந்த ஸ்டவ் ஏரியா பக்கத்துலலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடுறது என்னுடைய வழக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் பேக்லாம் நான் போட்டுட்ருந்தேன். 7 இயர்ஸ் பேக்கில் நான் போட்டுட்ருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் கூட நான் போட்டிருப்பேன், அப்படி போட்டுட்ருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் இதை குறித்து ஒரு விஷயத்தை எனக்கு ரீசெண்டாக கற்றுக் கொடுத்தார். அது என்னென்னா, நான் இப்போது வேறு ஒரு வீட்டில் இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, நானும் ஹஸ்பண்டும் வேறு ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்பொழுது நான் போட்டுட்ருந்தேன். இங்கே நாங்கள் வந்துட்டோம். அப்போ நான் ஊழியம்லாம் செய்யலை. சரிங்களா, அப்போ எனக்கு இதை குறித்துலாம் ஆண்டவர் ரிவீல் பண்ணலை. எனக்கு இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கூட ஆகலை, ஒரு 4 டேஸ் இருக்கும் அவர் சொல்லி. சரி, ஓகே, இனிமேல் நம்ம இதை ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அந்த கோலம் நான் சரி கோலை கட்டி வாங்கிக்கலாம். நம்ம யூஸ்வலாக நல்லா நீட்டாக அந்த அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோலத்தை போட்டால் எனக்கு அந்த கோலத்தை ரசிப்பேன். நான் போடுறதே அந்த அழகுக்காக தான் கோலம் போடுறது. சரிங்களா, அந்த கிச்சனில் வாசலில் போடுற கோலத்தை விட எனக்கு கிச்சனில் போடுற கோலம் எனக்கு அந்த கோலக்கட்டியில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது இது பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்கிறது ஏற்கனவே ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் நான் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு மைண்டில் வந்தது, நம்ம போட்டால் என்ன, அதனால் ஒரு டெக்கரேஷன் தானே, போட்டு பார்க்கலாமே, சரி கோலக்கட்டி வாங்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருதயத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறார், பரிசுத்த தூய ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அதை போட வேண்டாம், அதை போட்டுட்டு நீ அதை ரசிக்கிறதுக்கு நீ என்ன தான் ரசிக்கணும், நீ அதை ரசிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போது எல்லாரும் ஒரு விஷயத்த ஒன்றுத்துக்காக போடுறாங்க. ஒரு சில பேர்கள் அதை விக்கிரக ஆராதனை அப்படி செய்கிறாங்க. அந்த கோலத்தை விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. அப்போ அந்த விக்கிரக ஆராதனை ஒரு ஐடலாக அதை பார்க்குறாங்க. அந்த கோலம் அப்படிங்கிறது ஒரு ஐடலாக பார்க்குறாங்க. அப்போது அந்த கோலத்தை ஐடலாக பார்க்குறதுனால அந்த ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரிங்களா, ஏன்னா இந்த தேசம் முழுவதும் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹவுசஸில் தே புட் திஸ் ரங்கோலி. அவங்க அதை விக்கிரகமாக பார்க்குறாங்க. சரிங்களா, அது ஒரு விக்கிரகமாக. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அது ஃப்ரைடேலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வரவேற்கிறதுக்கு அவங்களுடைய தெய்வம் உள்ளே வருமா இந்த கோலம் போட்டால் தான். ஸோ அந்த கான்செப்ட் அந்த கோலத்துக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க. சரிங்களா, அந்த கோலத்துக்கு பின்னாடி வச்சுருக்கிறதுனால அது ஆண்டவர் படைத்த தேவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, அழகுக்கு போடுறது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே, நான் இந்துவாகவே இருந்திருந்தா கூட முன்னாடி, இப்போ ஆண்டவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது ஒரு விக்கிரகமாக அதை பண்ணுறாங்க, விக்கிரக காரியங்களுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ இப்படி மெஜாரிட்டி இப்படி விக்கிரகத்துக்காக பண்ணுற அந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நீ என்ன தான் ரசிக்கணும், நீ அந்த கோலத்தை ரசிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்புறம் எனக்கு மைண்டில் நல்லா என் புத்தி கேட்டுச்சு ஒரு விஷயம். நான் எதுக்காக போடணும்னு சொன்னேன், அது அழகாக இருக்கும். அதுவும் கிச்சனில் ஏன் பிடிக்கும், சமைச்சிட்டே இருக்கும் போது நம்ம கோலத்தை பார்த்துப்போம், இந்த கோலம் நல்லா இருக்கே, மைண்டுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்குவோம்.
நம்ம ஒரு விஷயத்த கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த மகிழ்ச்சியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த பாசத்தையும் நேசத்தையும் ஏதோ ஒன்றுத்துக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு ஐடல். அதனால தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கோலம் போடுறதுங்கிறது. ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்லாம் கோலம் போடுவோமே, இப்போ போட்டால் என்ன தப்பு, போடலாமே, நல்லா அழகாக இருக்குமே பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போது மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு ஃப்ளார் வேஸ் இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணியிருப்போம், எல்லாமே நம்ம வீட்டை கொஞ்சம் நீட்டாக அழகு பண்ணி தான் வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் விட இந்த கோலத்தை நான் அடிக்கடி பார்க்குற ஒரு தருணம் வரும், சமைக்கும்பொழுது அடிக்கடி பார்க்குற தருணம் வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ என்ன மட்டும்தான் ரசிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இது எவ்வளோ ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த ரசிக்கிறது நான் கோலத்தில் பண்ணக்கூடாது, நான் ஆண்டவரை தான் ரசிக்கணும். அப்போ அந்த ஒரு சின்ன அது நம்ம நினைக்கலாம் அது என்னடா இதில் என்ன தப்புனானா, இதை நினச்சி பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதுதான் தூய ஆவியானவரோட வேலை. தூய ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாருனா, நமக்கு தெரியாத காரியத்தை அதை தூய்மைப்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது எனக்கு ரொம்ப, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இனிமேல் போடவே மாட்டேன். ஆண்டவர் ஒரு விஷயத்தை விட சொல்கிறாரு, வேண்டான்னு சொல்கிறாருன்னா அது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமாகவே இருந்தால் கூட அதை நம்ம செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். above all principalities you will be seated on the most high place above all the principalities. அப்போது above the all principalities அப்படின்னும் பொழுது தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அற்புத சுகமாக இருக்கட்டும், இல்லை சாத்தானை விரட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் அவருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்காக நிற்பார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு சில விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் என்னன்னு பார்க்கணும். இந்த கோலம் போடுறது ஒரு பிரச்சனையாக இருக்கா, அது ஒரு சாத்தானை வெல்கம் பண்ணுறதா இருக்கா, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது, ஒரு சில பேர்களுக்கு தெரியறதுனா என்ன தப்புன்னு நினச்சிக்கிறாங்க. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். இதுனா ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக போடுறதுன்னு, அந்த அழகை நீ ரசிக்கிற உக்காந்துக்கிட்டு, அதே நேரத்தில் அதை அழகுன்னு பார்க்காம அது தெய்வமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ தெய்வமாக பார்க்குற ஒரு விஷயத்த நீ இங்கே அழகுன்னு ரசிச்சுட்டு இருந்தா அதே வாசலுக்கு சாத்தானும் நிற்பான். இப்போ அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இது எனக்கு பரிசுத்த தூய ஆவியானவர் இப்போ ரீசெண்டாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இந்த மாதிரி தான் கரெக்ஷன் நிறைய பண்ணுறாரு. நானும் அந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம் அதான் விட்டுருவேன். அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு பிடிச்ச காரியமே இருந்தாலும் நான் அதை பண்ணுறது கிடையாது. அதனால் அதெல்லாம் நான் விட்டுடுறேன். எனக்கு இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை விட்டுடுறது. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அதுக்காக நான் ஃபுல்லாக மாறிட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில சுபாவங்கள் நமக்கு ஜென்ம சுபாவங்கள்லாம் மாறிக்கிட்டே கர்த்தரோடு இருக்க தான் மாறிக்கிட்டு வரும். நான்லாம் ரொம்ப பிடிவாதக்காரி, சரிங்களா? ஒன்று நடக்கணும்னா நடந்தே ஆகணும்னு ஒத்த காலம் நிற்கிறவ, நல்ல கோபமும் வரும், அந்த மாதிரியான ஆள் தான். ஆனால் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே தான் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் கொடுத்த இந்த ரெவலேஷனுக்கு நான் ஆண்டவர் நன்றியோடு, இது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதனால் ஒரு சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். சரி, இங்கே நீங்கள் பெருசாக ஒரு அட்ராக்டிவாக போட்டு வச்சிட்டிங்க, மற்றவங்கெல்லாம் அதை விக்கிரகமாக வழிபட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாசலில் இதை அட்ராக்டிவாக போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாசல்கிட்ட அவன் வருவான். சும்மாவே வரவன் நீங்கள் டிக்கெட் போட்டு வர வைக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? அதனால் இதெல்லாம் தவிர்த்தா ஆண்டவர் நமக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் அவசியம். எப்படி ஒரு தாய் தகப்பனாருக்கு குழந்தை கீழ்ப்படினோன்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலான ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மளை படைத்தவரே அவர் தான். படைத்தவர் சொன்னதை கேட்டாதான் இந்த சுவிட்சுக்கு இதுதான் அப்படின்னு, இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணாதான் இது ஃபங்க்ஷன் ஆகும், இந்த ஸ்விட்சை தட்டினா தான் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அப்படி ஒரு நடுங்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படி நடுக்கம் தான் வருது. எனக்கெலாம் அவரை நினச்சாலே நடுக்கம் தான். யாராவது ஒரு அவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும். ஆண்டவரை ஒரு வார்த்தை யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அப்படி டென்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும்.
கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த நான் சொன்ன காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.